நானும் தேஜுவும் சேர்ந்து மண்ணு பூசியிருப்போம். அது நல்லாயிருக்கும். இங்கே ஒடிசால வந்து அரிசி போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நல்ல பெரிய பெட்டி வாங்குவாங்கங்க. அதோட இலை வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து காட்டு கொத்தமல்லியா. மல்லிகைப்பூ அப்படின்னாவே தமிழ் பொண்ணுங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்து வீட்டு வேலை நடக்கும்போது அந்த செவரில் எல்லாம் சிமெண்ட் பூசினப்போ தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்க. முன்னாடி மண் பூசினதோட ஊறி போய் வெள்ளை வெள்ளையாக தெரிஞ்சிருக்கும். அங்கெல்லாம் மண் பூசணும்னு சொல்லியிருப்பேன். ஒரு 2-3 இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப ஹாப்பி. நானும் தேஜுவும் சேர்ந்து மண் பூசியிருப்போம். அது நல்லாயிருக்கும். அவள் பண்ணதுமே சூப்பராக இருந்தது. நீங்கள் வேணால் பாருங்கள். இன்னொன்று வந்து இங்கே ஒடிசாவில் வந்து அரிசி போட்டு வைக்கிறதுக்கு நான் வந்து இப்போது கொந்தாவெல்லாம் வைக்கிறதுக்கு எப்படி இரும்பு பெட்டி வாங்கியிருக்கிறேனோ அந்த மாதிரி நல்ல பெரிய பெட்டி வாங்குவாங்கங்க. அதை வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல வைப்பாங்க. ஒன்று அந்த மண் வீடு இருக்கும் இல்லைங்க, அவங்கெல்லாம் மேடு மாதிரி செஞ்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னா நிறைய பேர் மூங்கில் குச்சியை வச்சு டேபிள் மாதிரி செஞ்சு வைப்பாங்க. நிறைய பேர் செங்கல் மேலே வைக்கிறது. அந்த அதிகமாகவே பெரிய பாக்ஸில் தான் அரிசி போட்டு வைப்பாங்க. சரிங்களா? நம்ம வீட்டில் அந்த பாக்ஸ் இல்லை. இப்போ வரைக்குமே சாக்கில் தான் வச்சுட்டு இருக்கோங்களா. சைங்குலான்னு சொல்லி கூட நாங்கள் எக்ஸிபிஷன் போயிருந்தோம்ல, அங்கே தொடர்ந்து ஒரு 12 நாளைக்கு மேலே இருக்கும். இன்னையோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாள் இருக்கும் நாங்கள் போய். எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அங்கே வந்து அரிசி வைக்கிறதுக்காக அந்த பாக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் போய் கேட்டிருந்தாங்க. நான் வந்து பாருங்க அந்த மாதிரி கிடைக்குதான்னு. அக்கா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கும்போது வெறும் 2000 சில்லறை தானுங்களா. ஆனால் இப்போது 4000-5000க்கு மேலே கூட வரும்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் சாக்கில் வைக்கும்போது சின்ன சின்ன இலையெல்லாம் கடிச்சிருது இல்லை, அதனால் வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் பெரிய பாக்ஸ் கிடைக்கல. பாக்ஸாக இல்லாமல் இப்போ நின்னோம் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் இடுப்புக்கு இருக்கிற மாதிரி நல்ல உருளையாக ட்ரம்மு மாதிரி, அதுவுமே இரும்பில் வாங்கியிருந்தோம். அந்த பொருள் தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு ஒன்று மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இதுதான் வெஜ்ஜு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூளும் இருக்குது. பிரியாணி மசாலா இன்றைக்கி நான் வீட்டில் ரெடி பண்ணேங்க. அந்த ஜாதிக்காய் பாதியெல்லாம் சேர்த்தும் பண்ணியிருக்கேன். 1 கிலோ ரைஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இங்கே சித்தி வீட்டுக்கும் சின்ன மாமியார் வீட்டுக்கும் கொடுக்கலான்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி. அங்கே அரிசி ஊறிட்டுருக்கு. இங்கே கொஞ்சம் வேறு மெத்தடில் சமைக்க போகிறேன். ஏன்னா பாய் வீட்டு பிரியாணின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். பார்க்கலாம் எந்த மாதிரி டேஸ்ட் வருதுன்னு. அதனால வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ வந்து கடுகு, எண்ணெய், நெய் 2மே சேர்த்துருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ் வந்து இன்றைக்கி கம்மி தான். ஏன்னா பாதி நம்ம மசாலாவில் அரைச்சிருக்கோம். அதனால சும்மா 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3-4 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சரி, இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். சிக்கன் அப்புறம் மட்டன் பிரியாணி செய்யும்போது நான்வெஜ்லேருந்தே ஆயில் கொழுப்பு இருக்கிறனால ஆயில் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பிரியாணி செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஆனால் வெஜ்ஜு பிரியாணி அப்படின்னா ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் எல்லாமே சேர்க்க போகிறோங்க. ஏன்னா எண்ணெயில் வதங்கும்போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் முதல்ல எண்ணெயில் காய்கறியெல்லாம் பாதி வேக வச்சதுக்கப்புறம் மசாலாவுமே எண்ணெயில் முதல்ல ரெடியாச்சு. அப்படி தனியாக நம்ம ஃபுட் கலர் சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்களாம். நல்லா கலர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் ட்ரை பண்ண போகிறேன். நான் இன்னும் பச்சை மிளகாவுமே சேர்க்கலை. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வதங்குற வரையே காயும் அது கூட சேர்ந்து வதங்கும். இந்த இடத்துல வந்து நான் பார்த்த மாதிரி எனக்கு நடக்கலை. என்னென்னா எண்ணெய் வந்து இன்னுமே அதிகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். காய்கறியை சேர்த்ததுக்கப்புறமே வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌனிஷாக இருந்தது. எனக்கு அப்படி ஆகலை. உருளைக்கிழங்கு வந்து பாதி வெக்கடு வெந்துமே வெங்காயம் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருந்தது. ஹானஸ்ட்டாக நான் பண்ண மிஸ்டேக்கு எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சரி வெங்காயம் தான் வதங்கிடுச்சு இல்லை, உருளைக்கிழங்குமே பாதி வெந்துடுச்சு. அதனால் இப்போது தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன்.
நான் வந்து பிரியாணி மசாலா அரைக்கும்போது அதில் மல்லியுமே சேர்த்துருந்தேன். சரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் காமிக்கலான்னு இருந்தேன் எப்படி வருதுன்னு. அதுலேயும் மிஸ்டேக் நடந்தது. நான் வீட்டில் ரெடி பண்ணேன் பிரியாணி மசாலா. நான் வந்து முன்னாடியே 1 கிலோ இன்னும் கொஞ்சம் ரைஸுன்னு சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் நான் பிரியாணி மசாலா கொட்டும்போது மசாலா வந்து பத்தாது, ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்க. உண்மையாகவே சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் பிரியாணி மசாலாவும் சரி மிளகாய் பொடியும் சரி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா, பிரியாணி மசாலா நான் ரெடி பண்ணதில் மல்லி, கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, ஜாதிக்காய், அப்புறம் அன்னாசி பூ இல்லை, கசகசா இல்லை, மிளகு கொஞ்சம் சேர்த்துருந்தேன், சீரகம், சோம்பு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். சரிங்களா? அவருக்கு வந்து அன்னாசி பூ ஸ்மெல்லு பிடிக்காது, சோம்பு பிடிக்காது. அதனால் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சி தான் சும்மா 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் அரை ஸ்பூனில் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி சேர்த்துருந்தேன். ஆனால் பிரியாணி மசாலா பத்தலை. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போதுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கலரே கொடுத்தது. அது வரைய ரொம்ப மிஸ்டேக் ஆயிருமோ, நல்லாவே இருக்காதோ அப்படிங்கிறது மாதிரி தான், அப்படின்னு நினச்சிக்கிட்டே தாங்க சமைச்சேன். வீட்டு தயிர் 100 ரூபாய்க்கு எனக்கு இவ்வளோ கொடுத்தாங்க. கீழே வந்து எப்போதுமே தண்ணிக்குள்ளே வைக்கிறனால அப்படி இருக்குது. தயிர் சேர்க்கலாமா? நான் இன்னும் உப்பு சேர்க்கலை, உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தயிர், பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. எப்போதும் போல் கிளாஸில் தான் அரிசி அளவு எடுத்திருந்தேன். அதே மாதிரியே தண்ணி எடுத்தாச்சு. 1 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அதனால் தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். அக்கா கொடுத்த அரிசி தான் நல்லா ஊறிடுச்சு. இந்த தடவை கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. தண்ணி நல்லா கொதியுது. அரிசி சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டேன். உப்பெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு, சரியாக இருக்கும். சரி, இப்போ அரிசி வேகட்டும். இப்போ சாப்பாடெல்லாம் ரெடியாகி தம் போட்டதுக்கப்புறம் மூடி எடுக்க போகிறேன். அப்போ தான் ஷூட் பண்ணேன். ஏன்னா அரிசி போட்டுட்டு வெந்துட்டுருக்குற டயத்தில் தாங்க பாத்திரம் விளக்கிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நானும் ப்ரெஷ் பண்ணியிருந்தேன். அதனால தான் சாப்பாடு இந்த கலரில் தாங்க இருந்தது. உண்மையாகவே தக்காளி சாதமே கலர் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு தெரியல. வெஜ் பிரியாணி, வெள்ளரிக்காய், வெங்காயம், தயிர் சேர்த்து தயிர் பச்சடி சாப்பிட்றோம். சாப்பிடு. எப்படி இருக்கு சாப்பாடு? அங்கன்வாடி போல. एक्सपोर्ट वर्कर उन्हें विड फुल एक्सपीरियंस वर्कर அவங்க பாட்டி மாதிரி. இது வந்து மேட் இன் ஒடிசா, நான் வந்து மேட் இன் தமிழ்நாடு. கத்துக்கிட்டு செய்ய தெரியும். இது வந்து ஓனாவே வந்துரும். அங்க பாரு ட்ரெயின் லைன் செய்யட்டும். இது வந்து முன்னாடி பூசினது, நான் முன்னாடியே வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது வந்து நேற்று பூசினேன். இன்னைக்கு காலையில் தான் அரிசி போட்டதுக்கப்புறம் உட்காந்து தேய்ச்சேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் தெரியுது. நான் மாமியார் மாதிரி பூசிருக்குன்னா என்னெல்லாம் சொல்ல முடியாது. சித்தி வீட்டில் இருக்க அடுக்கு மல்லி பூச்செடி பாருங்கள். என் கை கொஞ்சம் மண்ணாக தான் இருக்கும். நான் வேறு ஒரு விஷயமா வந்தேன். வீட்டுக்குள்ளே வீடு மொழுகிறதுக்கு சாணி எடுக்கலாமேன்னு வந்தேன். நேற்று ஒரு பூ காஞ்சே போயிருச்சுங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஊக்குலையாவது பாப்பாவுக்கு குத்தி வச்சுருப்பேன். நல்ல ஸ்மெல் பாருங்கள். ஒரு 4-5 முட்டு இருக்குது. நல்லா தண்ணி ஊற்றுனாங்கன்னா இன்னமே வரும். இன்னொரு செடி பாருங்களேன். இதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆடுது கடிச்சிட்டா வராதுங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. நிறைய முட்டு வந்திருக்கு. இருங்க.
அதோட இலை வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து காட்டு கொத்தமல்லியா. இதையும் சமைப்பாங்களாம். கொத்தமல்லி மாதிரியே ஸ்மெல் வரும். ஆமாம், இதை சமைப்பாங்களாம். காட்டு கொத்தமல்லி இங்கே பாருங்க. அதில் விதை இருக்காது, ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பூ மொட்டு மாதிரி இருக்குது பாருங்க. காட்டு கொத்தமல்லி நல்லா நிறைய இருக்குது. இன்னைக்கு பாப்பா வந்தானே அவளுக்கு வச்சு விடுவேன், இல்லாட்டி நான் வைப்பேன். பின்னாடி திரும்ப. திருப்ப விளையாடு. டைம் இப்போ 12:30. இப்பயும் பாட்டு ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. டெய்லியுமே இலுப்பைப்பூ எடுத்து இந்த மாதிரி காய வைக்கிறேங்க. லாஸ்ட்டு சாக்கில் இருக்கிறது ஃபஸ்ட்டு நாள், அதுக்கப்புறம் 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியும் ஒவ்வொரு கலருக்குமே. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இன்னைக்கு பிறக்குனது. அங்கன்வாடியில் என்ன சாப்பாடுமா இன்னைக்கு? என்ன சனிக்கிழமையுமா? பொய்யி வீட்டுக்குள்ளேயுமே மண் பூசுகிற வேலை முடிய போகுது. முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல நேற்று நானும் தேஜும் ஸ்டார்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இதுவரை இப்போ முடிஞ்சிருக்கு. இதை வந்து இப்போதாங்க தேய்ச்சேன். இங்கிட்டெல்லாம் தண்ணி ஓடலை, அதனால் பண்ணல. தண்ணி போய் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல, அந்த இடம் மட்டும் பூசுகிறேன். இப்போ வந்து இங்கேருந்து இந்த லென்த்துக்கு பூசணும் பாருங்கள். அந்த ஓரத்தில் சிமெண்ட் பூசிருக்காங்கல்ல, அது சும்மா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இங்கேருந்து இந்த கோடு மாதிரி தெரியுதே, இதுக்கு இங்கிட்டு வரைய பூசணும். அம்மா பண்ணும்போது இப்படி இருக்குமா? நீ தானே நேற்று என்ன கேட்ட, நான் அங்கன்வாடியிலேருந்து வந்தால் நீ மொபைல் பார்த்துட்டு படுத்திருக்கேன்னு சொன்னியா சொல்லலையா? அப்போ நான் தூங்கக்கூடாது மொபைல் பார்த்துட்டு. என்ன வேலை பார்க்கணும்? எதுவுமே வேலை பார்க்கக்கூடாது, தூங்கவும் கூடாது. அப்புறம் என்னம்மா பண்ணுவேன்? நான் இந்த மாதிரி சமணங்கால் போட்டுட்டு உட்காந்து தேய்க்கிறத உண்மையாகவே இங்கே இருக்கிறவங்க யாராவது வீடியோவில் பார்த்தாங்க அப்படின்னா என்னை பார்த்த உடனே சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ தானங்க குளிர்காலம் முடிஞ்சிருக்கு. கட்டை விரல்லையுமே நிறைய வெடிப்பு இருக்குது. அது வந்து குத்த வச்சு உட்காரும்போது அந்த கட்டை விரல் கிட்ட மட்டும் ரொம்ப வலிக்குதுங்க. என்னால் குத்த வச்சு உட்காந்து செய்ய முடியல. அதனால தான் சமணங்கால் போட்டுக்கிட்டேன். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தது, இப்போ பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. மண் பூசுகிற வேலை முடிஞ்சது. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் மாமியார் பூசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. தலையில் தான் கொண்டுட்டு வரணுமா? ஏன் கீழே வை. ஒரு சின்ன மிஸ்டேக், இரும்பில் தகரும். ஓஹோ, ஓப்பன் பண்ணு. தேஜு நிற்க வைப்போமா? சூடாக இருக்கா? பேண்ட் ஷர்ட் போடலடி. கிச்சி கோரி போனித்தோ பாப்பா டோரல். இது என்ன இவ்வளோ போறடி? நீ நில்லு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. என்னோட அப்பா அம்மாவை ஏன் ஒடிசாவுக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க? அதுக்கப்புறம் அப்பா என்னென்ன மாமனார் வந்து சமைச்சு கொண்டுட்டு போய் கடை போடுறாங்கல்ல, அது வந்து ஒரு கொஸ்டின். ஏதோ ஒன்று நோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின்கெல்லாம் என்னை எவ்வளோ பேர் இங்கே இருக்கிற கல்ச்சர் இப்படிதான் சொன்னதுக்கப்புறமே சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் நீ அங்கே சரியாக இருக்கணும், பாப்பாவை நீ சரியாக வளர்க்கணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர். அப்பா அம்மாவை வீட்டுக்கு கூப்பிடாதது வந்து ஒரு பெரிய ரீசன் இருக்குது. எப்படின்னா, பொண்ணு கல்யாணம் பண்ணி போய் வாழ்கிற வீட்டில் ஒரு கெஸ்ட்டாக வரும்போது ஒரு 2 நாளாக இருந்தாலுமே அவங்க ஹாப்பியாக இருக்கணும் இல்லைங்களா? ஒருவேளை நான் கூப்பிட்டு வந்தாலுமே இவ்வளோ தூரம் தாண்டி வர்றது அவங்களுக்கு அலுப்பாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சாப்பிட்ற விஷயத்தில் கூட நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்பா வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அம்மாவுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும்.
அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்சனலாக நிறைய ரீசன் இருக்குது. இதை வந்து நான் வீடியோவில் சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு நிறைய டவுட் இருக்குது. நிறைய பேர் எப்படின்னா இவ்வளோ ஓப்பனாக பேசாத, அது வந்து உனக்கே பிரச்சனையாக கூட மாறலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே இருக்கிறத பற்றி ஏதாவது சொன்னேன்னா சொல்லுவீங்க. அதனால் உங்ககிட்ட கேட்டுட்டு அதை வீடியோவில் பேசலான்னு இருக்கேன். என்னவா இருந்தாலும் ஓகே, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க மட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அதோட ஆன்சர்லாம் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம் இப்போ ஒரு 5:30. இன்றைக்கி குளிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா மண் பூசுகிற வேலையெல்லாம் முடிஞ்சது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி துணியெல்லாம் துவைச்சேன். நேற்று ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்ல, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேலையுமே சேர்ந்துருந்தது. அதுக்கிடையில் மார்க்கெட் வேறு போயிட்டு வந்தோம். அதனால் அப்படி இப்படின்னு என்னோடதும் தேஜோடதும் ஒரு 2-3 செட்டு மாதிரி இருந்துச்சு. எல்லாமே அலசிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் வாசலெல்லாம் கூட்டினதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணணும். இந்த வீடியோவில் நான் கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்துடாதீங்க, யாரும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.